ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி விபத்தில் பலியானார். இதில் சந்தேகம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அதிபர் இப்ராஹிம் யார், இவருடைய ஆட்சி அங்கு எப்படி இருக்கிறது, அவருடைய முழு பின்னணி குறித்து இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். கடந்த 2021 ஜூன் 18 நடைபெற்ற அதிபர் தேர்தலில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நீதித்துறை முன்னாள் தலைவர் இப்ராஹிம் ரைசி வெற்றி பெற்று ஈரானின் 13வது அதிபராக பொறுப்பேற்றார். ஹோஜத் அல் இஸ்லாம் சையத் இப்ராஹிம் ரைசி என்ற பெயரை கொண்ட அவர் 1960ஆம் ஆண்டு டிசம்பர் 14ஆம் தேதி வடகிழக்கு ஈரானின் மஷாத்தில் பிறந்தார். நவீன ஈரானின் பழமைவாதிகளில் முக்கியமானவராக அறியப்படும் ரைசி மஷாத் நகரில் உள்ள 8வது ஷியா இமாம் ரைசா புனித ஆலயமும் அந்த நாட்டில் மிகவும் வளமான சமூக அமைப்பான அஷ்தக் இ குட்சிங் புரவலராக இருந்துள்ளார். இவர் கருப்பு தலைப்பாகை அணிவதை வழக்கமாக கொண்டுள்ளார். ஈரானின் உச்சபட்ச அதி உயர் தலைவர் பதவிக்கு தனக்கு அடுத்த ஒருவரை தெரிவு செய்வதற்கு 82 வயதாகும் ஆயத்துல்லா அலி காமனேயி முன்னுரிமை கொடுத்து வருவதாகவும் இப்ராஹிம் ரைசிக்கு மட்டுமே அவருடைய தேர்வாக இருக்கும் எனவும் அப்போது பேசப்பட்டு வந்தது. அதேபோல் காமனேயின் மிக முக்கிய நம்பிக்கைக்குரிய ஒருவராகவும் இப்ராஹிம் கருதப்பட்டு வந்தார். ஈரானை பொறுத்தவரை இப்ராஹிம் இஸ்லாமிய நீதி அமைப்பை முன்னிறுத்தி நாட்டையும் அரசாங்கத்தையும் சிறந்த முறையில் ஆட்சி செய்வார் என நம்பப்பட்டு வருகிறது. ஈரானின் அதி உயர் தலைவரே நாட்டின் மிகப்பெரிய மதம் மற்றும் அரசியல் கொண்டவராக திகழ்வார். அவர் நாட்டின் தளபதியாகவும் செயல்படுகிறார். நீதித்துறையில் இப்ராஹிம் ரைசி பல்வேறு பதவிகளுடன் பணியாற்றியுள்ளதுடன் நாட்டின் அதி உயர் தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் நிபுணர் குழுவின் உறுப்பினராகவும் பின்னர் தலைவராகவும் இருந்துள்ளார். 1988ஆம் ஆண்டு தெஹரான் இஸ்லாமிய புரட்சியின் நீதிமன்றத்தில் வழக்குரைஞராக ரைசி பணியாற்றிய போது அவர் 4 உறுப்பினர்களை கொண்ட சிறப்பு ஆணையத்தின் உறுப்பினராகவும் இருந்துள்ளார். அந்த ஆணையம் அதிக அளவிலான இடதுசாரி தலைவர்கள், அரசியல் கைதிகள் மற்றும் அதிருப்தியாளர்களை தூக்கிலிட உத்தரவிட்டது. இதனால் ரைசியின் பெயருக்கு களங்கம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடந்த 2017 நடந்த அதிபர் தேர்தலில் வெறும் 38.5% வாக்குகளை பெற்று தோல்வியுற்றார். எனினும் 2019 அவரை நீதித்துறை தலைவராக அதி உயர் தலைவர் காமனேயி நியமனம் செய்தார். அதே ஆண்டு நவம்பர் மாதத்தில் ரைசி உட்பட 8 பேர் மீது அமெரிக்க அரசு தடை உத்தரவுகளை பிறப்பித்தது. இவர்கள் அனைவரும் ஈரானின் அதி உயர் தலைவர் ஆயத்துல்லா அலி காமனேயிக்கு மிக நெருக்கமானவர்கள் என்றும் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டவர்கள் என்றும் அமெரிக்கா காரணம் கூறியிருந்தது. இதனை அடுத்து அதிபரான உடனே செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருந்த இப்ராஹிம் ரைசி தான் ஒரு மனித உரிமைகளின் பாதுகாவலர் எனவும் அமெரிக்க அதிபர் சந்திப்பு குறித்து கேட்டபோது அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை சந்திக்கும் அளவிற்கு அவர் முக்கியமானவர் இல்லை எனவும் பதிலளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் விபத்தில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் பலியானதை அடுத்து தற்போது புதிய அதிபராக முகமது முக்பர் பதவியேற்கிறார்.